நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய வக்ரம். ஆமாம், செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். ஆமாம், கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கடகத்தில் நீச்சம் பெற்றாலும் இந்த செவ்வாயானவர் 7/12/2024 முதல் 21/1/2025 வரை வக்ரமாகிறார். இந்த 2 விதமான பாவக பலன்களை இந்த செவ்வாய் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். ஆமா, ஒரு நீச்ச கிரகத்தினுடைய பலாபலன் என்ன செய்ய போகிறது, அந்த நீச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைந்தால் என்ன செய்ய போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போற பலனுடைய விபரம். இதுதான் விஷயம். இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பார்வை, வக்கர பார்வை, 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க. முதல்ல ஏனைய கிரகங்களில் ஆற்றல் அதிகமான கிரகம் செவ்வாய் பகவான். அதீத வீரம், அதீத தைரியம், போர்க்களம், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அமைப்பு. இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சூழ்நிலை உருவாகும்? எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடாதா? ஒருத்தர் சரசரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேகமா ஓடின்னு இருக்கார், டக்குன்னு ஒரு 10 நாள் ரெஸ்ட்ல இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன சார் ஆச்சு? உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேற ஏதாவது மனசு ப்ராப்ளமா, இல்லை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அதிவேகமான ஒரு கிரகம் இந்த செவ்வாய். அவரு ஏதோ ஒரு வேகத்தடை கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த காரியங்களில் இந்த 12 ராசியினர் பாதுகாப்பாக இருக்கணும், எதனாலலாம் பிரச்சனை வரப்போகுது, இந்த பிரச்சனையை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்க ஜாதகத்துல இருக்கா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, இப்ப செவ்வாய்க்கும் ஏற்கனவே ஜனனகால இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 6, 8, 12 ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவரத்தெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய முழு பலனை நீங்க அறிஞ்சிக்க முடியும். இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு 65% உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யும். மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஆரோஸ்கோப் நீங்க பார்த்துக்கலாம். ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். இந்த செவ்வாயினுடைய சேட்டைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே செவ்வாயினாலே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயம்தான். ஆனால் செவ்வாய் வலுத்திருக்கிறவங்க பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க, பல வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க, வீரதீர விளையாட்டுகளில் ஜெயிக்கிறாங்க. இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். தாய்மை குணம் கொண்ட கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் வரார். வீரதீர விளையாட்டுகளுக்கு சொந்தக்கார செவ்வாய் பகவான். இப்போ உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமாதிபதி, கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகாதிபதி. ஆமாம், அதிர்ஷ்டமும் திரிகோணமும் சேர்ந்த கிரகம் தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான். எப்பொழுதுமே இந்த கடகராசிக்கு செவ்வாய் யோகத்தை தான் கொடுப்பார் அப்படின்ற ஒரு கான்செப்டும் உள்ளுக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ஒரு பஞ்சமாதிபதி எப்பயும் அவர் கெடுக்க மாட்டார்ப்பா, அதிர்ஷ்டாதிபதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ திரிகோண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லலாம், கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லலாம். 10 இல்லையா? கேந்திராதிபதி எப்பயுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக கடகராசிக்கு செவ்வாய் தான் சொல்கிறோம். அப்படிப்பட்ட செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரும்போது மட்டும்தான் நீச்சம் அடைகிறார். அப்படியே இந்த 94 நாட்கள் நீச்சம் ப்ளஸ் வக்கரம் அடைகிறார். 2 கான்செப்டில் உங்களுடைய பலன் என்னவா இருக்கும், அப்போ எந்த பாவகத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இப்போ வருது. கடகராசிக்கு முதல் எந்த பாவகத்தை பாதிப்படைகிறார் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள்லாம் வாங்கும்போது ரொம்ப 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 கவனம் வேண்டும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் போய் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வாங்கணும்.
நல்ல ஒரு ஜோதிடரோ இல்லை வாஸ்து நிபுணரோ பார்க்கணும். அதெல்லாம் சரியாக இருக்கா, மனை குழி அளவுகள்லாம் சரியாக இருக்கா, விலை கம்மியாக வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு. ஆமாம், ஒரு 10 லட்ச ரூபாய் வீடு 8 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோன்னு சொல்லுவாள். பட் விலை கம்மியாக கிடைக்குதே அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த வீட்டினுடைய பலன், முழு பலன் உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய பரம்பரைகளுக்கு அப்படியே அஃபெக்ட் ஆகும். பட் இந்த காலகட்டம் அதுக்கு சாதகமான காலமா அப்படின்னா, வாஸ்து குறைபாடு உள்ள மனை, வாஸ்து குறைபாடு உள்ள வீடு இந்த காலகட்டத்தில் அமைவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அப்போ இந்த இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கலாமான்னா அந்த வண்டியினால பல பிரச்சனைகள், அவஸ்தைகள் உருவாகும். இருக்கிறத அப்படியே சமத அளவு கொண்டு போங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி 4 நட்சத்திரம் நேரம் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எடுத்து சொல்லப்படுது. பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களால் பிரச்சனை. ஆமாம், எதிராளி நமக்கு யாருன்னே தெரியாது, திடீர்னு நண்பர்களும் இப்போது எதிரிகள் ஆவார்கள். 2வது விஷயம், அப்போ இந்த காலகட்டத்தில் போய் ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பரோடு இணக்கமாக இருக்க முடியும்னா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும். பட் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும். பட் பெண் நண்பர் ஆண் நண்பருக்கும் இதே ப்ராப்ளம் தான் வரும். பட் நண்பனால் பிரச்சனைகள் வருவதற்குண்டான சூழல், கஸ்டமர்களால் பிரச்சனை. ஆமாம், நம்மக்கிட்ட வேலை செய்கிறோன்னு நம்ம பொருளை திருடி போயிடுவான். நம்மளை பற்றி ஏதாவது இன்னொருத்தர் நம்ம வாடிக்கையாளர், அதாவது கடை வேலை செய்கிறவன் நம்ம கடை மாதிரி எதிர்கடையில் போடுறதுக்கு உண்டான சூழ்நிலைலாம் நடக்கும். என்னடா நம்ம உத்தியோகத்தை அவன் பிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மனசு ஃபீலிங் ஆகும். இதெல்லாம் நடக்கும். இது நடக்கக்கூடிய காலம்தான் இது அப்படின்றத சுட்டி காட்டுறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. பட் கணவன் மனைவி இருபாலருக்குடைய சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். ஆமாம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியம் புரிதல்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. என்ன குறை என்ன நிறைன்னு சொல்லிட்டு மனம் விட்டு பேசுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் யாரோ ஒருத்தருடைய சொல்லை கேட்டு மனைவி நம்ம பேரில் சந்தேகப்படுறதோ இல்லை கணவன் நம்ம மேலே சந்தேகப்படுறதோ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இன்னொருத்தருடைய வருகை நம்ம குடும்பத்தில் அல்லல் படுத்தும், நம்ம குடும்பத்தை வீணாக்கிட்டு போயிடும். அதனால என்ன விஷயம் நடக்குது, எதனால் நடக்குதுன்றத அறிஞ்சு புரிஞ்சு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. பட் 7ஆம் இடத்தால் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அடுத்த விஷயம் என்னன்னா உடல் ரீதியான பிரச்சனை. ஆமாம், ஒரு ஆயுள் கண்டங்கள், விபத்துகள் இது வருவதற்கு உண்டான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். நீண்ட நாள் மனக்குறையாக அந்த குறை மாறும் அப்படிதான் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ஏற்படுத்துது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வச்சுட்டே நம்ம வாழ்க்கை பூராவே அனுபவிக்கணும். அந்த மாதிரி சூழல்கள் இப்போது உருவாக்கும். இதுதான் கிரகங்கள்லாம் செய்யக்கூடிய வேலை. இந்த கிரகங்களினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வரணும், பாதுகாக்கணுன்றது நம்ம ரொம்ப 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 கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. அந்த கவசம் தான் பகவானுடைய மந்திரங்கள், அம்பாளுடைய உபாசனைகள், இதெல்லாம் தான் கவசம். இதை தாண்டி ஒரு கவசமும் இல்லை நம்மளுக்கு, இல்லையா? பட் அப்போ பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா 8ஆம் இடம் பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கடகராசியில் ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். பாத்ரூம் போகும்போது, நடக்கும்போது டைல்ஸ்லாம் பார்த்து நடக்கணும், செப்பல்லாம் கரெக்டாக போட்டு நடக்கணும். அப்போ அவங்க வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் கவனம் வேண்டும். அப்போ வெளியில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். கரெக்டாக செக்கப் பண்ணிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு கைட்னஸ் பண்ண போகிறேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகங்கள் தான் வேலை செய்யும்ன்றது தான் உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லப்படுது. பட் கடகராசி இந்த செவ்வாயினுடைய தாக்கத்திலிருந்து குறையணும் அப்படின்னா சர்ப்பம் வைத்த தெய்வங்கள், ஆமாம் பாம்புடன் கூடிய தெய்வங்கள், நாகர் வழிபாடு சொல்லுவா. பட் நாகாத்தம்மனுடைய வழிபாடு சொல்லலாம். பட் சர்ப்பம் வைத்திருக்க இந்த ஆதிசேஷனை நீங்கள் வழிபடலாம். இந்த மாதிரி ரூபங்கள் ரூபங்கள்லாம் நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டும் எடுத்துக்கலாம். பட் இந்த செவ்வாயானவர் இந்த கடகராசிக்கு அதீத துன்பங்களை தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய உமைவல் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரியை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வாழ்க வாழ்க.